பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு வரும் 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லும் போது பெண் காவலர்கள் தன்னை தாக்கியதாக நீதிபதியிடம் சவுக்கு சங்கர் புகார் அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்மை தகவல்களுடன் இணைகின்றனர் செய்தியாளர்கள் ஹரிதாஸ் மற்றும் தினேஷ். பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய விவகாரத்தில் யூடியூபர் சவுக்கு சங்கரும் சம்பந்தப்பட்ட வீடியோவை வெளியிட்ட குற்றத்திற்காக ஃபெலிக்ஸ் ஜெரால்டும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குறித்து அவதூறு பரப்பி இரு தரப்பினரிடையே வன்முறையை தூண்டும் வகையில் பேசியதாக சவுக்கு சங்கர் மற்றும் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் மீது போலீசார் இன்று 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சவுக்கு சங்கர் மீது இதுவரை 8 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்தியாளர் ஹரிதாஸ் வழங்கும் கூடுதல் தகவல். மத மோதல்களை தூண்டும் வகையில், ஜாதி மோதல்களை தூண்டும் வகையில், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில், கலவரங்களை ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக கூறி தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கு விசாரணைக்காக திருச்சி மகிழா நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். இதற்காக கோவையில் இருந்து முழுக்க பெண் காவலர்களின் பாதுகாப்புடன் சவுக்கு சங்கர் அழைத்து வரப்பட்டது கவனம் பெற்றுள்ளது. நீதிமன்ற வளாகத்திலும் 100க்கும் மேற்பட்ட பெண் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அதே சமயம் கோவையில் இருந்து அழைத்து வரும்போது பெண் காவலர்கள் தன்னை தாக்கியதாக நீதிபதியிடம் சவுக்கு சங்கர் புகார் அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர் முல்லை சுரேஷ் கூறுகையில், ஒரு 5 போலீஸார் அவரை கஸ்டடியிலே வச்சு தாக்கிட்டதா, கொடூரமாக தாக்கியதா ஜட்ஜஸ்ட்டை சொன்னாங்க. தவிர அது சம்மந்தமாக விசாரித்தாங்க. அது யார் எந்தெந்த போலீஸ்ன்னு கேட்டாங்க. நீதிமன்றத்தினால அவங்களே ஐடென்டிஃபை பண்ணி எல்லாம் எழுதிட்டாங்க, பேரெல்லாம் கேட்டு அதுக்கு தனியாக நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்நிலையில் சவுக்கு சங்கர் மீது மகளிர் ஆணையத்தில் புகார்கள் குவிந்து வருகின்றன. கடந்த 5 நாட்களில் பெண் காவலர்கள் 16 பேர், சமூக ஆர்வலர் ஒருவர் என மொத்தம் 17 பேர் புகார் அளித்துள்ளனர். மறுபுறம் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது திமுக அரசின் பாசிச நடவடிக்கை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று கண்டனம் தெரிவித்துள்ளார். செய்தியாளர் தினேஷ் வழங்கும் கூடுதல் தகவல். நீதிமன்றத்தில் விசாரணையானது நீதிபதி ஜெயபிரதா முன்னிலையில் இன்றைய தினம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதில் அவருக்கு வருகின்ற 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டது. மேலும் இந்த வழக்கில் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக மனு ஒன்றை தாக்கல் செய்த நிலையில் அது தொடர்பான விசாரணையை நாளைய தினம் ஒத்திவைத்துள்ளார் நீதிபதி ஜெயபிரதா. ரஞ்சித். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.